அடுக்குமாடி வீடுகள் மற்றும் வீட்டு மனைகளின் விற்பனை கண்காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கியுள்ளது. சென்னை வர்த்தக மையத்தில் லக்ஸரி ஹோம் 2012 என்ற கண்காட்சி நேற்று தொடங்கியது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 25க்கும் மேற்பட்ட கட்டடக்கலை நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள இக்கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. நடுத்தர மக்கள் வீடுகள் மற்றும் மனைகள் வாங்கும் வகையில் அமைந்திருப்பதாக கண்காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். வீடுகளுக்கான விற்பனை எதிர்பார்த்த அளவு இல்லாத போதிலும் சென்னை, மும்பை போன்ற பெருநகரங்களில் ஆடம்பர வீடுகளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மற்றும் மாறிவரும் வாழ்க்கை முறை காரணமாக பெருநகரங்களில் ஆடம்பர மற்றும் சொகுசு பங்களா வகை வீடுகளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. 1 முதல் 20 கோடி ரூபாய் விலை உள்ள வீடுகளை வாங்குவதில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாக ஆய்வு குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து ரியல் எஸ்டேட் துறையில் காணப்படும் மந்தநிலைக்கிடையே மும்பை, புனே, டெல்லி மற்றும் சென்னை போன்ற பெருநகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளை பல்வேறு தனியார் நிறுவனங்கள் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் சர்வதேச சந்தையில் ரூபாய் மதிப்பு சரிந்ததன் தாக்கமாக வெளிநாடு வாழ் இந்திய முதலீட்டாளர்களின் கவனம் மற்றும் ஆர்வம் வீடுகளின் பக்கம் திரும்பியுள்ளது. இதன் காரணமாக ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக ரியல் எஸ்டேட் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை, ஐதராபாத், புனே மற்றும் கொல்கத்தா ஆகிய 7 முக்கிய நகரங்களில் கடந்த சில மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட 182 அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பணிகளின் மொத்த மதிப்பு 1,59,000 கோடி ரூபாய் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடம்பர வீடுகளுக்கான தேவை பெருநகரங்களில் அதிகரித்து வரும் நிலையில் சொகுசு வீடுகளுக்கான 2 நாள் விற்பனை கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடம்பர வீடுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. இதில் ரேடியன்ஸ், டிவிஹெச், ஹிர்கோ உள்ளிட்ட 25 முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் பங்கேற்றன. ஐபால் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கண்காட்சியில் 75 லட்சம் ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடுகளின் முன் மாதிரிகள் இடம்பெற்றிருந்தன. சென்னையில் ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர், சாந்தோம் ஆகிய பிரதான பகுதிகளிலும், கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை உள்ளிட்ட இடங்களிலும் வீடுகள் விற்பனைக்கு உள்ளதாக கண்காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. 75 to 10 crores வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 4 crore ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அப்பார்ட்மெண்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் 1.5 crore to 2 crores வரைக்கும் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸ் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் 2 to 2.5 crores இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. சொகுசு வீடுகளுக்கு கடன் வழங்க ஆக்சிஸ் மற்றும் கார்ப்பரேஷன் வங்கிகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியில் வீட்டுக்கடன் பெற பதிவு செய்வோருக்கு 10.5% வட்டி என்ற சலுகையை அறிவித்திருந்தன. இது ஹை எண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறனால அந்த டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃபரிங் 10% இந்த எக்ஸிபிஷன் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஐபாலோட எங்களோட டைப் போட்டு டூயிங் இட்டு இந்த ஒரு பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலான கஸ்டமர் தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. என்ட்ரி டிக்கெட்டை பேஸ் பண்ணி வர்றதுனால டார்கெட்டட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்சுவல் பையர்ஸ் தான். அது மாதிரி சும்மா பொழுதுபோக்கு பார்த்துட்டு போகிற மாதிரி ஆளுங்க யாரும் கிடையாது. இதில் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சகல வசதிகளுடன் கூடிய சொகுசு வீடுகள் எங்கெங்கு உள்ளன என்பதை கண்காட்சி மூலம் தெரிந்து கொண்டதாக வாடிக்கையாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள வில்லா ரக வீடுகள் தங்களை பெரிதும் கவர்ந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆக்சுவலாக இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வில்லான்ற கான்செப்ட் தான் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. ஸோ வில்லானா அது என்னது, எப்படி இருக்கும், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வில்லா, அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிபெண்டன்ட் ஹவுஸு. ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்னா எப்படி இருக்கும், அதுக்கும் வில்லாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஷேட் வால்ஸா, ஷேட் வால்ஸ் இல்லையா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அப்புறம் இன்னொன்று ஓஎம்ஆர் ரோட்டில் இப்போ நிறைய வில்லாஸ் வந்துருக்கு. அப்புறம் ஹை ஸ்கிரேப் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி
மாதிரி இடத்துல நாங்கள் ஏற்கனவே OMR போயிருக்கோம். ஒரு கிரேஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மனசில் இருந்ததால இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்க்க போனீங்கன்னா நிறைய இருக்குது. வில்லாஸ் நிறைய கம்பெனிஸ் போட்டிருக்காங்க இங்கே, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ். அப்புறம் எவ்வளோ ரேட்டுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. எல்லாம் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. வேறு நிறைய இந்த லக்ஸரி ஹோம் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா, அதாவது அஃபோர்டபுளாக இருக்குது. அந்த கன்வீனியன்ஸும் இதுவும் நல்லா இருக்குது. அவங்க சொல்கிற ஃபெசிலிட்டிஸு, அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சரி, போய் ஸ்பாட் விசிட் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன்றாங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். 2 நாள் கண்காட்சி மூலம் தற்போது வரை 25 கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் நடைபெற்றுள்ளதாகவும் 120 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.